வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோமை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே சாட் பண்ணி நீங்கள் இந்த ஜாப்பை நீங்கள் ஃப்ரெஷராகவே இருந்தாவே நீங்கள் தொடரலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி 1600 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஹேர்ன் பண்ணலாம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு எப்படியெல்லாம் ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். பட் அதோட பார்த்தீங்கன்னா அப்ளையும் பண்ணுங்கள். ஜாபு கிடைக்கிதே இல்லையோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாவே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ அப்படின்ற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டொயோட்டோ கேரியர்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவலில் தான் இந்த டொயோட்டோவோட கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியாகிருக்கு. இதில் என்னென்ன ஜாபெல்லாம் வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் டேட்டா சர்வீஸ் அண்ட் சீனியர் டேட்டா சர்வீஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோமில் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அட்வைசருக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அண்ட் உங்களுக்கான என்ன அபிலிட்டி இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். டொயோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா இவங்ககிட்ட கஸ்டமர் கேர் கால் நம்பர் எல்லாமே இருக்குது. நீங்கள் கால் பண்ணி கூட நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் ரிவ்யூவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,00,000க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளோவல் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டை ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஹவு டு மேக் என்கொயரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல்ஸ் பண்ணுற உங்களுக்கு டார்கெட்டும் கிடையாது. அண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் கன்சிலேட்டர் உங்களுக்கு இருக்கணும். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா 0 ஸ்பெம் அல்லது ஸ்பெம்மே இதில் கிடையாது அப்படின்றத கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸோ அல்லது இது ஜாயினிங் ஃபீஸோ எதுவுமே உங்களுக்கு கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லைஃப் ஆஃப் டொயோட்டோ அட்வைசருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ சேல்ஸ் டார்கெட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த சேல்ஸ் டார்கெட்டும் இருக்காது, எந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரிக்குவயர்மெண்ட்டும் கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குட் ஸ்கில் ரெக்யர்மெண்ட் இருந்தாவே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்ககிட்ட என்னென்ன அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா கிரேட் கம்யூனிகேஷன் ஸ்கில், அதாவது நல்ல அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா பேச தெரிஞ்சிருக்கணும். அட்டென்ஷன் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு லாங்குவேஜ் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அதாவது கான்ஃபிடென்ஸாக உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியணும். அண்டு சர்வேவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது பேசிக் டிஜிட்டல் டூல்ஸ் தெரிஞ்சாவே போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட பேசுகிற அந்த எபிலிட்டி, அதாவது திறமைகள் இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான பொசிஷன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா டீம் ஃப்ளோக்கன் கொடுத்துருக்காங்க. 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீம் பிளைனஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம் ஃப்ளோக்கனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் அட்டன் பண்ணுற மாதிரி, அதாவது இதில் கஸ்டமர் கால் அட்டன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. இதில் கால் தான் நிறைய இருக்கும். மினிமம் பார்த்தீங்கன்னா 80% நீங்கள் பேசுகிற திறமையை வச்சு நீங்கள் இது பண்ணுறீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் நீங்கள் சாட் பண்ணி, அதாவது வாட்ஸ்அப்பில் 60 to 40% வரைக்கும் நான் சாட் பண்ணி நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் செகண்ட் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கால் மட்டும்தான் உங்களுக்கு த்ரோவோ இருக்கும். அந்த காலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் 10 AM இருந்து நைட்டு 8 PM வரைக்கும் உங்களுக்கான பிட்வீன் கால் எப்போனாலும் உங்களுக்கு கான்ஃபரன்ஸில் வரலாம் அப்படின்றது இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ரூல்ஸ் ரெகுலேஷன் அண்ட் ஐடியாஸ் அண்ட் எப்படி பேசணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இவங்களே உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருவோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அது மட்டும் கிடையாது, ஓவராலாக இதுக்கு இன்டர்வியூ உங்களுக்கு எப்படி இருக்கும், இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்.
ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு மெயிலுக்கு ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 1 டே கழித்து வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்ளை பண்ண 2 ஹவர்ஸ் கழித்து வரலாம். அது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கான இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ இன்டர்வியூ வந்து அவங்க வந்து கேட்பாங்க. அதாவது உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் அண்ட் டொயோட்டோவை பற்றி நீங்கள் எப்படி கேள்விப்பட்டீங்க அண்ட் இதை பற்றி உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குது அப்படின்ற வீடியோ கான்ஃபரன்சிங் வந்து கேட்பாங்க. வீடியோ கான்ஃபரன்சிங்னா அவங்க ஒரு வெப்சைட்டு கொடுத்துருவாங்க. அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற ஹெட்டிங்கில் வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். வீடியோ காலில் நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசுகிறோம்ல அதே மாதிரி வந்து இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பேசிட்டு ஃபைனல் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசி அனுப்பின அந்த வீடியோவை பார்த்துட்டு அண்ட் உங்களுடைய ரெஸ்யூமை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லை ரிஜெக்ட் ஆகிட்டீங்களா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்ளை வந்து பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். உங்களுடைய ரெஸ்யூமை வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் அண்ட் உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நோட்ஸ் பீரியட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கேன் ஜாயின் ரைட் ஆல்வேஸ் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. அண்ட் கரண்ட் சிடிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ஏ ஃப்ரெஷர்ஸ் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு எப்படி வந்து கிடைச்சிது அப்படின்றத கேட்டிருக்காங்க. யூடியூப் மூலியமாகவோ அல்ல நியூஸ் மூலியமாகவோ நீங்கள் வந்து எதனால ரீசன் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. அண்டு எம்ப்ளாய்மெண்ட் அதாவது இதில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்களா அவங்களுடைய ஐடி வந்து நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்சூரன்ஸ் ஆஃப் அட்வர்டைசரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்பீக்கிங் ஸ்கில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. அண்ட் ஸ்பெம் காலிங்கை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அண்ட் ஒன்லி அதாவது ஸ்பீக்கிங் ஒன்லி கஸ்டமர்ஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதில் உங்களோட குட் ஒப்பீனியன் வந்து என்ன இருக்கோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் 4 சென்டென்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொயோட்டோவை பற்றி உங்களுக்கு 4 சென்டென்ஸை வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஒன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கீங்களா, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான எபிலிட்டி இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுத்தாகணும். அதில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெசேஜும் வரும். நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லை ரிஜெக்ட் ஆகிட்டீங்களா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது கேட்டிருக்கிற எல்லா கண்டிஷன்ஸும் நீங்கள் ஓகே கொடுத்துட்டு ஐம் நாட் ஏ ரோபோட்னு கொடுத்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கான சப்மிட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து ரிசீவ் ஆகிடும். இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபேக்கெல்லாம் எதுவும் கிடையாது, இது உண்மையான ஜாப் தான். பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா வந்து பேச தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வேலையை வந்து நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் உங்களுக்கு வேலை இருக்கும். ஒரு மொபைல் இருந்தாலே போதும், வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். 10th படிச்சிருந்தாலே போதும், இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.